صلى على طه رسول الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. அவன் எதை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம், கிடைச்சிட்டு விசா வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது பெரிய மேட்ரா? அது மறந்துடும். ஏன் தெரியுமா? நம்மிடத்தில் சொல்வதற்கு ஷைத்தான் தடை விதித்து விடுவான். நமக்கே தெரியாது அவனுடைய சூழ்ச்சியில் போய் விழுந்து விடுவோம். விழுந்து விடக்கூடாது என்று ஞாபகப்படுத்துகிறேன். ஹாலிக்கும் மாலிக்குமாக இருக்கிற ரப்பு அவனே படைக்கிறான், கொடுக்கிறான், அவனே அத்தனைக்கும் சொந்தக்காரன். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என் வாழ்க்கையில் தினமும் 100 தடவை இஸ்திக்பார் செய்கிறேங்கிறான், 100 தடவை பாவமன்னிப்பு கேட்குறேங்கிறாங்க பெருமானார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது குஃப்ரானக்கன்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் நீ என்னை மன்னிக்கணும்னு கேட்பாங்க. எங்கள் பாத்ரூம் போயிட்டு வெளியில் வர்றாங்க, அல்லாஹ் நீ என்னை மன்னிக்கணும்னு கேட்குறாங்க. ஏன்? அங்கே இருக்கும்போது அவனை தஸ்மீ செய்திருக்க மாட்டோம், திக்ரு செய்திருக்க மாட்டோம் அங்கே. அதனால் வெளியில் வர்ற போது ஏதேனும் தவறுகளாக இருந்தால் மன்னிச்சிருங்கிறாங்க. எப்படிப்பட்ட பாடம்! ஒதுவை துவக்குறாங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி, அல்லாஹ் என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. ராத்திரி தஹஜ்ஜத்தில் எழுந்திருச்சு நிற்கிறாங்க. தெழுந்திருச்சு நின்ன போது சர்க்காரை ஆலம் அல்லாஹ் நீ என்னை மன்னிக்கணும்னு கேட்குறாங்க. தஹஜ்ஜத்திலே எழுந்திரித்து விட்டு இதையெல்லாம் விட மேலாக தொழுது முடித்து விட்டு 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, நாங்கள் காதில் கேட்டோங்கிறாங்க. தொழுகை முடித்த பின்னால் வணக்கம் தான் நடந்திருக்கிறது. அவனுக்கு முன்னால் தலை குனிந்து நின்று இருக்கிறோம், அவனை துதிபாடி இருக்கிறோம், அவன் சொன்னபடி நம்முடைய இபாதத்து நடந்திருக்கிறது. அங்கேயும் கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ் தொழுகைக்கு பின்னால். ஏன்? தொழுகையில் கூட சில குறை நடந்திருக்கலாம். அவன் எப்படி சொன்னானோ அப்படி செய்யாமல் போயிருக்கலாம். அவன் சொன்னபடி நடத்த நமக்கு கற்றுக் கொடுத்த ஹாத்தமுன் நபியின் அந்த சுன்னத்தில் நாம் குறை செய்திருக்கலாம் என்றெல்லாம் கவனத்தில் கொண்டு சலாமை கொடுத்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பழக்கி தர்றாங்க. எனவே இங்கே சமுதாயத்தினுடைய கவனம் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் அவனிடத்தில் இஸ்திக்ஃபார் என்கிற அந்த தாதக மந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளுக்கும் எடுக்கணும். மிகப்பெரிய விஷயத்தை நான் படித்தேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பின்னால் இன்னொரு காலம், பின்னால் வாழ்ந்த பிலால் அவருடைய காலம், அங்கே பஞ்சம் ஏற்பட்டுச்சு, மிக கடுமையான பஞ்சம். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்த போது மழை தேடணும் அல்லாட்ட. அந்த தொழுகைக்கு நிற்கிறாங்க, தொழுகை நடக்குது. அவங்க அல்லாட்ட சொன்னாங்களாம், ரப்பே சில நேரங்களில் சில நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு நீ சில பேருக்கு அனுமதி கொடுத்துருக்க, முடியலைன்னா விட்டுங்க. லைஸலல்லாஹு யுலா அலல் மர்லா, நோயாளிகள் மேலே தவறு இல்லைங்கிற, முடியாதவர்களை பற்றி பிரச்சனை இல்லைங்கிற. இங்கே உன் ரஹமத்து தடைபட்டு இருக்கிறது. நிறைய நோயாளிகள் இருக்கிறோம், முடியாதவங்க இருக்கிறோம். யாரோ சில பேர்களை காரணமாக்கி நீ தடுத்து இருக்கலாம். மழை இல்லாததால் வறண்டு போய் நிற்கிறோம். பூமி காய்ந்து போய்விட்டது, செடி கொடிகளெல்லாம் காணாமல் போய்விட்டது. கனிகளுக்காக காத்திருக்கிறார்கள் மக்கள். காலம் கனியும், கனிகள் இன்னும் கிடைக்கவில்லை. கால்நடைகளும் கூட மாண்டு போகிறது. ரப்பே தவறுகள் நிறைய நடந்திருக்கிறது. ஆனாலும் சில முடியாதவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எந்த வகையிலும் உன்னை மறக்காதவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களையும் இந்த சபையில் நாங்கள் கூட்டி வைத்திருக்கிறோம். மொத்தத்திலே நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம், அல்லாஹும் மக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக. நீ மன்னிப்பதில் மகத்தானவன், மன்னிப்பு கேட்டால் மறுக்க மாட்டாய், எங்களை மன்னித்து விடு. வஸ்கினா, எங்களுக்கு மழை இறக்குங்கிறாங்க. அட இத்தனை பெரிய சூழ்நிலையில் எல்லாமே கிடைக்காமல் போயிருக்கிறது, பூமியே வறண்டு போயிருக்கிறது. அப்போது அவர்கள் பேசின அந்த வார்த்தை, அல்லாஹ்வின் தர்பாரில் நின்று ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. எல்லாமே நடந்திருக்குது, சில நல்லவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, நோயாளிகளாக இருக்கிறாங்க, முடியாதவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. ரஹ்மானே
எங்களுக்கு இப்போ அதையெல்லாம் சொல்லி நான் கேட்கல, ஒரே ஒரு மட்டும் சொல்கிறேன், எல்லாருமே தவறி இருக்கலாம், மன்னிச்சிரு ரப்பே. அல்லாஹு மக்ஃபிர் லனா வஸ்கினா, எங்களை மன்னிப்பாயாக மழை இறக்கிருன்னாங்க. ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், சொல்லி முடிக்கிறாங்க, வறண்டு போன பூமி, பல நாள் காய்ந்து போன பூமி, வெயிலை தவிர மேகத்தையே காணாத அந்த பூமி, எங்கிருந்து மேகக்கூட்டங்கள் வந்ததோ நாங்கள் நின்ற இடத்தை சூழ்ந்து கொண்டது என்கிறார் அறிவிப்பாளர். அவர்கள் கையேந்திய போது, மன்னிப்பை கேட்ட போது, மழை இறக்கு என்று சொன்னபோது இடமெல்லாம் இருண்டு போனது, மேகம் சூழ்ந்து விடை பெற முடியவில்லை, மழை பொழிந்தது. எத்தனை அன்பாளன் அவன்!